ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது தென்னிந்திய வரலாறுலேருந்து ராஷ்டிரகூடர்கள், ஒய்சாளர்கள், காகத்தியர்கள் இந்த 3 அரசு பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ராஷ்டிரம் என்பது பொருள் என்ன? ராஷ்டிரம் என்பதின் பொருள் என்ன? விடை சிறிய அரசு. அடுத்தவனா ராஷ்டிரகூடர்கள் வம்சத்தை நிறுவியவர் யார்? ராஷ்டிரகூடர்களின் வம்சத்தை நிறுவியவர் யார்? விடை தந்தி துர்கர். மூணாவது கொஸ்டின் பாருங்க. வாதாபி சாளுக்கியரிடம் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர் யார்? விடை தந்தி துர்கர். அடுத்தவனா பாருங்க. எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? விடை முதலாம் கிருஷ்ணர். அடுத்தவனா பாருங்க. ராஷ்டிரகூடர்களில் மிக சிறந்த அரசர் யார்? விடை அமோகவர்ஷர். அடுத்தவனா பாருங்க. அமோகவர்ஷரின் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது? விடை குரோஜ். அடுத்தவனா பாருங்க. ஜீனசேனா என்ற சமண துறவியால் சமண மதத்திற்கு மாற்றப்பட்டவர்? விடை அமோகவர்ஷர். அடுத்தவனா ஜீனசேனா எழுதிய நூல் எது? விடை கன்னட கவிராஜ மார்க்கம். அடுத்தவனா பாருங்க. ராஷ்டிரகூடர்களில் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யார்? விடை இரண்டாம் கிருஷ்ணர். அடுத்தவனா பாருங்க. ராமேஸ்வரத்தில் உள்ள கோயிலை கட்டியவர்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராமேஸ்வரத்தில் உள்ள கோயிலை கட்டியவர்? விடை மூன்றாம் கிருஷ்ணர். விடை மூன்றாம் கிருஷ்ணர் ஒருவர். அடுத்தவனா ராஷ்டிரகூடர்கள் காலத்தின் கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களில் பொருந்தாத ஒருவர். விடை ஜீனசேனா. அடுத்தவனா பாருங்க. உள்ளூர் மக்களால் கராபுரி என்று அழைக்கப்பட்ட இடம்? விடை எலிஃபெண்டா தீவு. அடுத்தவனா பாருங்க. பொறுத்துக. இலக்கியங்கள் பொருத்தணும். குணபத்திரர் ஆதிபுராணம் தான் எழுதியிருப்பார், கரெக்டு. பெண்ணா சாந்தி புராணம் இதுதான் எழுதியிருப்பார், இதுவும் கரெக்டு. திருவிக்கிரமன் இது பார்த்தீங்கன்னா நளி சம்பு தான் எழுதியிருப்பார், கரெக்டு தான். குணபத்திரர் ஆதிபுராணம் எழுதியிருப்பார். பெண்ணா சாந்தி புராணம் என்ற நூலை எழுதியிருப்பார். திருவிக்கிரமன் நளிசம்பு என்ற நூலை எழுதியிருப்பார். அடுத்தவனா பாருங்க. ஒய்சாளர்களின் தொடக்க கால தலைநகரம் இருந்த இடம்? விடை துவாரசமுத்திரம். அப்புறமா தான் சோசாவிற்கு மாற்றிருப்பாங்க. ஃபஸ்ட்டு தலைநகர் எது கேட்டாங்கன்னா துவாரசமுத்திரம், அப்புறமா தான் சோசாவிற்கு மாற்றிருப்பாங்க. அடுத்தவனா பாருங்க. ஒய்சாளர்கள் அரசை தோற்றுவித்தவர் யார்? விடை வினியாதித்யன். அடுத்தவனா பாருங்க. காகத்தியர்களின் தலைநகர் எது? காகத்தியர்களின் தலைநகர் பார்த்தீங்கன்னா அனுமகொண்டா. லாஸ்ட் கொஷின். கோகினூர் வைரம் யாருடைய காலத்தை சேர்ந்தவை? விடை காகத்தியர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தென்னிந்திய வரலாறுல ராஷ்டிரகூடர்கள், ஒய்சாளர்கள், காகத்தியர்களிலிருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தாச்சு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் முக்கியமானது. அடுத்த வீடியோவில் இன்னொரு வரலாறு பாடத்திலிருந்து பார்க்கலாம்.
ஓகே, தேங்க்யூ.